ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு எதிர்பார்த்த விதமாக நல்ல ஆண்டாக இருக்கும். சிறப்பு வாய்ந்த ஆண்டாகவும் உங்களுக்கு அமையும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு விடுவு காலம் உண்டாகும். பூமி சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கும் நடக்கவே நடக்காது என்று நினைத்த பலவிதமான காரியங்களும் தடைகளும் உங்களுக்கு அகலும் விதமாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்று கேது உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் இடப்பெயர்ச்சி ஆகிறார். அத்துடன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகுவும் இடப்பெயர்ச்சி செய்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடன் புதன் சுக்கிரன் சனி உள்ளதால் சற்று கடன் ரீதியாக பலவிதமான தொல்லைகள் இருந்தாலும் அவை யாவும் நிவர்த்தியாகும் விதமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு பலவிதமான உதவிகளும் கிடைக்கும். வியாபார நிமித்தம் கடல் கடந்த பயணங்களால் எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களது ஆசைகள் கனவுகள் யாவும் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் கேது இருந்தாலும் ஆன்மீக சம்பந்தமான பயணங்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். சொந்தமாக உங்களுக்கு கோவில் போன்றவை இருந்தாலோ அல்லது கோவில் சம்பந்தமாக குடும்ப வழி இருந்தாலோ அதற்காக அதிகமாக செலவுகள் உங்களுக்கு செய்ய வேண்டி வரும். மனைவிக்காக அதிகமாக செலவுகள் மருத்துவ ரீதியாகவோ அல்லது உங்களது வேறு குடும்பம் மூலமாகவோ உங்களுக்கு அந்த செலவுகள் அதிகமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமாக செலவுகள் அதிகமாக வரும். பூமியும் கைவரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் இரும்பு உலோகம் கணினி சம்பந்தமாக பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வாகன சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமான தனவரவும் இந்த ஆண்டு செழிப்பாகவே இருக்கும். புதிய வாகனம் 4 சக்கர வாகனமோ அல்லது அதைவிட பெரிய வாகனமோ வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். இதுவரை வீடு இல்லையே, வேறு எதுவும் இல்லையே என்று நினைப்பவர்களுக்கு கூட சிறு முதலீடு உங்களுக்கு கிடைக்கவும் மற்றும் வீடு வாங்கவும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வீடு கட்டவோ அல்லது புதிதாக ஒரு பழைய வீட்டையோ வாங்குவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு நடக்காத பலவிதமான காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். திருமண வயதில் இருக்கும் ஆணோ பெண்ணோ உங்களது பிள்ளைகளுக்கு அதற்கான தடைகள் விலகி திருமணம் சம்பந்தமாக சுப செய்திகளும் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் மட்டுமல்லாமல் திருமணங்களும் அதற்குரிய வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமணம் நிச்சயமாக நடக்கும். அத்துடன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூடி குழந்தை செல்வம் கிடைக்கும் விதமாக இந்த ஆண்டு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தனவரவும் அதிகமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு சுப பலனை தரும் விதமாக இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும். இந்த ஆண்டில் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். இந்த ஆண்டு இனிமையாகவும் தனவரவு நிறைந்த ஆண்டாகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாகவும் அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.